அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் அன்பும் கீழ்ப்படிதலும் பற்றியது. ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் கொண்டுள்ள அன்பிற்கு மிக சிறந்த அடையாளம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதுதான். வெறும் வார்த்தைகளால் மட்டும் அன்பு செய்யாமல் செயல்களால் அதனை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருப்பதால் இறைவனின் திருவிழத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ்ந்த அன்னையை இன்று தியானிப்போம். உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி இறைவனின் கட்டளைகளை தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர் அன்னை மரியாள். நாமும் அன்னையைப் போல ஆண்டவரின் கட்டளைகளுக்கு பணிந்து நடப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தை. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். உம்மை முழு இதயத்தோடும் ஆன்மாவோடும் அன்பு செய்யவும், உமது புனிதமான கட்டளைகளை மகிழ்ச்சியுடன் கடைபிடிக்கவும் தேவையான வரத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். எமது பலவீனங்களில் உமது பலத்தை தந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக செயலாற்ற வரமருளும். அன்னை மரியாளின் பரிந்துரையால் எமது குடும்பங்களில் உமது அமைதியும் சமாதானமும் நிலை பெற செய்து எவ்வித தீமைகளும் எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். ஆமீன்.